செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இது எப்படி இருக்க முடியும்? எனக்கு நன்மை வரவில்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, நான் எப்படி மன மகிழ்ச்சியா இருப்பேன்? இதற்குத்தான் உங்களுக்கு ஆண்டவருடைய பலன் வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அது அவருடைய வழி. மனம் மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். வசனம் 7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. எது அவருடைய வழி? மனுஷனை பார்க்காதீர்கள், ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய வழிகளை சொல்லுகிறேன். வசனம் 8 மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காத்திருக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா, எரிச்சலோடு காத்திருக்கிறீர்களா? அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். ஓகே, கர்த்தர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார், நான் அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறேன் என்று உங்களோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது வசனம் சொல்கிறது, பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த ரெண்டையும் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். பலரை தேவன் வேதத்திலே உயர்த்தி